ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரே ஒரு மகன். ஆனால் அந்த மனிதன் எப்போதும் கவலையில தான் இருந்தார். என்னால் அவருடைய மகன் மிகவும் சோம்பேறி. எந்த வேலையும் செய்ய மாட்டான். காலை முதல் மாலை வரை கிராமம் முழுவதும் சுற்றித் திரிவான். உழைப்பு இல்லை, இலக்கு இல்லை, பொறுப்பு இல்லை. ஒரு நாள், இவனை இப்படியே விட்டால் இவன் வாழ்க்கை முழுக்க வீணாகிவிடும் என்று அந்த தந்தை முடிவு செய்தார். அன்று மாலை அவர் மகனை அழைத்தார். மகனே, அலமாரிக்குள்ள ஒரு கடிகாரம் இருக்கு, அதை எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னார். மகன் அலமாரியை திறந்து அந்த கடிகாரத்தை எடுத்துக்கொண்டு வந்தான். தந்தை கடிகாரத்தை கவனமாக பார்த்தார். பிறகு மகனை பார்த்து சொன்னார், இப்போது இந்த கடிகாரத்தை மார்க்கெட்டுக்கு எடுத்துச் செல். நீ சந்திக்கும் எல்லோரிடமும் இந்த கடிகாரம் எவ்வளவு மதிப்பு என்று கேள். மகன் தலையசைத்தான். கடிகாரத்தை எடுத்துக்கொண்டு மார்க்கெட்டுக்கு சென்றான். அங்கு பலரை சந்தித்தான். ஒருவர் சொன்னார், 500 ரூபாய் இருக்கும். மற்றொருவர், 1000 ரூபாய் கிடைக்கும். இன்னொருவர், 800 ரூபாய் தான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விலை சொன்னார்கள். யாரும் ஒரே விலை சொல்லவில்லை. மகன் வீட்டுக்கு திரும்பி வந்து தந்தையிடம் சொன்னான், அப்பா, யாருமே ஒரே விலை சொல்லல. 500, 800, 1000ன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விலை சொன்னாங்க. தந்தை சிரித்தார். சரி, அந்த கடிகாரத்தை திரும்ப அலமாரிக்குள்ளவ என்றார். அடுத்த நாள் மீண்டும் தந்தை மகனை அழைத்தார். அதே கடிகாரத்தை எடுத்துக் கொண்டு வரச் சொன்னார். மகன் கடிகாரத்தை கொண்டு வந்ததும் தந்தை சொன்னார், இன்று மார்க்கெட்டுக்கு மீண்டும் போ. ஆனால் இந்த முறை இந்த கடிகாரத்தின் விலை என்ன என்று கேட்காதே. இந்த கடிகாரத்துக்குள்ள இருக்கிற நேரத்தின் விலை என்ன என்று கேள். மகன் குழப்பமடைந்தான். நேரத்துக்கு என்ன விலை இருக்கப் போகிறது என்று அவனுக்கு புரியவில்லை. ஆனாலும் தந்தையின் வார்த்தையை மதித்து மார்க்கெட்டுக்கு சென்றான். அவன் சந்தித்தவர்களிடம் கேட்டான், இந்த கடிகாரத்துக்குள்ள இருக்கிற நேரத்தின் விலை என்ன? மக்கள் அவனை வியப்புடன் பார்த்தார்கள். சிலர் சிரித்தார்கள், சிலர் திட்டினார்கள், சிலர், என்ன முட்டாள் கேள்வி இது என்றார்கள். மகனுக்கு வெட்கமாக இருந்தது. மனசு மிகவும் சோகமாகிவிட்டது. அப்போது ஒரு சிறிய கடையின் முன் அவன் நின்றான். அங்கு ஒரு வயதான கடைக்காரர் கடிகாரங்களை சரி செய்து கொண்டிருந்தார். அவன் அவரிடமும் அதே கேள்வியை கேட்டான். அந்த முதியவர் தன் வேலையை நிறுத்தினார். அவனை அன்புடன் பார்த்தார். மென்மையான குரலில் சொன்னார், மகனே, நேரத்துக்கு விலை வைக்கவே முடியாது. கோடிக்கணக்கான ரூபாய் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் இருந்து போன ஒரு வினாடியை கூட திரும்ப வாங்க முடியாது. அதனால்தான் நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும். பிறகு அவர் தொடர்ந்தார், நேரத்துக்கு ஒரு கெட்ட விஷயம் இருக்கு. அது ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. அந்த நேரத்தை எப்படி செலவிடுவது நம்ம கையில தான் இருக்கு. இந்த உலகத்துல பணக்காரனுக்கும் ஏழைக்கும் ஒரே 24 மணி நேரம் தான். வித்தியாசம் என்னன்னா, அவர்கள் அந்த 24 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான். அந்த வார்த்தைகள் மகனின் மனதை ஆழமாக தொட்டது. அவன் கண்களில் புரிதல் தெரிந்தது. உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று மாறியது. அவன் அந்த முதியவருக்கு நன்றி சொல்லி வேகமாக வீட்டுக்கு ஓடினான். நடந்த எல்லாவற்றையும் தந்தையிடம் சொன்னான். தந்தை பெருமையுடன் சிரித்தார். மகனின் தோளில் கை வைத்து சொன்னார், இப்போதுதான் நீ வாழ்க்கையின் உண்மையான மதிப்பை புரிந்து கொண்டாய். அந்த நாளில் இருந்து அந்த மகனின் வாழ்க்கை முழுவதுமாக மாறியது. அவன் உழைக்க ஆரம்பித்தான். நேரத்தை வீணாக்காமல் பயன்படுத்தினான். சுற்றித் திரிவதை விட்டுவிட்டான். ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது என்று அவன் உணர்ந்தான். நண்பர்களே, நேரம் எல்லோருக்கும் இலவசம்தான். நேரத்தை வாங்க முடியாது, ஆனால் பயன்படுத்தலாம். நேரத்தை சேமிக்க முடியாது, ஆனால் செலவிடலாம். ஒரு முறை அது போய்விட்டால் அதை திரும்ப பெற முடியாது. அதனால உங்கள் நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். ஏனென்றால் நேரத்தை மதிப்பவர்கள் தான் வாழ்க்கையை ஜெயிப்பவர்கள்.